இதிகாசங்கள் உள்ளன. ஒன்று மகாபாரதம், மற்றொன்று ராமாயணம். அதில் ஒன்றான சுந்தரகாண்டம். நம் பள்ளி மாணவர்கள் கதாபாத்திரங்களாகவே ஒன்றி இந்த நாடகத்தை அரங்கேற்ற உள்ளன. நீங்கள் அனைவரும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி வாழ்த்துமாறு ஸ்ரீ கிருஷ் பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய பெருநாட்டினுடைய காலம் காலமாக பெருமக்களால் கேட்டும் சிந்தித்தும் பெறப்படுகிற உயர்ந்த இதிகாசங்களில் ராமாயணமும் மகாபாரதம். இப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்ற பொருளில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக உருவான ஞான கடல் ராமாயணம். அன்னை தமிழில் அழகிய பாடல்களை பக்தி நெறி பரப்பிய அருணாச்சல கவிராயரின் ராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தை இசை நாடகத்தை இங்கு காண்போம். காட்சி 1, வனவாசம் செல்லுதல். அயோத்தியின் மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி வருகிறார் வருகிறார் வருகிறார். அமைச்சரே, நான் அயோத்தி மக்களுக்கு ஒரு நற்செய்தியை கூற போகிறேன். ரகுகுல வம்சம் ராமனுக்கு அயோத்தி மன்னனாக முடிசூட்ட போகிறேன். மிக்க மகிழ்ச்சி மன்னரே. இச்செய்தியை நான் முழுக்க அறிவிக்க ஏற்பாடு செய்கிறேன். ஆகட்டும் அமைச்சரே, மிக்க மகிழ்ச்சி. பிரபு, எனக்கு தாங்கள் 2 வரங்கள் கொடுக்க வேண்டும். கைகேயி, நீ கோபாயிருக்கிறாய் என்று நான் நன்றாக இருக்கிறேன். என்ன வரம் வேண்டும்? கேள். முதல் வரமாக ராமனுக்கு பதிலா என் மகன் பரதன் இந்நாட்டை ஆள வேண்டும். இரண்டாவது வரமாக ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். அது மட்டும் என்னால் முடியாது கைகேயி. எனக்கு கொடுத்த வரத்தின்படி இது நிறைவேற்றே ஆக வேண்டும். அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை தசரதன் என்ற பேச்சுக்கு ஆளாக வேண்டும் பிரபுவே. தந்தையே, சின்ன அன்னையின் விருப்பத்திற்கு ஏற்ப நானும் சீதாவும் வனவாசம் செல்கிறோம். எனக்கு பதில் என் தம்பி பரதன் இந்நாட்டை ஆள்வான். அவன் சிறந்த முறையில் இந்நாட்டை ஆட்சி செய்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையால் நானும் சீதாவும் வனவாசம் செல்கிறோம். வா சீதா, நாம் செல்லலாம். அண்ணா, தாங்கள் இல்லாத நாடு எனக்கும் தேவையே இல்லை. நானும் உங்களுடனே வருகிறேன். கோயில் தேரை ஓட்டி முன்னாளில் தசரத மன்னனின் உயிரை கைகேயி காப்பாற்றியதால் அவருக்கு 2 வரங்கள் தருவதாக தசரத மன்னன் வாக்கு கொடுத்தார்.
தேடும் காட்சி. சீதா, சீதா, எங்கே இருக்கிறாய் சீதா? அண்ணா, அண்ணா. நான் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். சீதையை தேடி சென்றவர்கள் இன்னும் வரவில்லை. காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஐயனே, சிராம்பியாகிய தங்களது கொடையால் பெற்றது இந்த ராஜ்யம். கடல் போன்ற வீரசேனை 4 திசைகளிலும் அன்னை சீதா தேவியை தேடி சென்றுகின்றார்கள் நமது சேனைகள். கண்டிப்பாக சீதா தேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து வருவார்கள். அண்ணா, தாங்கள் படும் துயரம் நிச்சயம் தீரும். லக்ஷ்மணா, சீதை படும் துயரம் என்னை வாட்டி வதைக்கிறது. நமது வானர சேனைகள் அது ராவணன் இருக்கும் இடத்தை அறிந்து வந்தவுடன் நம் விரைவில் சென்று சீதையை மீட்டு வருவோம். வாயு உத்திரன் அஞ்சலையின் மைந்தன் அவன் இருக்கும்போது கவலை ஏன்? அறிவு, வீரம், தந்திரம், முன்யோசனை உள்ளவர் நம் அனுமன். உண்மை ஆஞ்சநேயா, நீயே என் துன்பத்தை தீர்ப்பாய் என்று என் உள்உணர்வு சொல்கிறது. ஐயனே, என் மேல் சிரிக்கிறது. விடைக்கொள்ளுங்கள். இதோ என் கணையாளி, பெற்றுக்கொள்ளுங்கள். இதை கண்டவுடன் நீங்கள் என் தூதுவன் என்று சீதை அறிந்து கொள்வாள். விரைந்து சொல்லுங்கள். நிச்சயமாக ஐயனே. வா லக்ஷ்மணா. ஆகட்டும் அண்ணா. வீரர்களே, ஆறுகள், மலைகள், கடல்கள், நாடுகள், நகரங்கள் அனைத்தையும் தேடுங்கள். அரக்கன் ராவணன் அன்னை சீதா தேவியை தூக்கிச் சென்றான் திசையை நோக்கி. வாயுபுத்திரன் அனுமனோடு சேர்ந்து வானர சேனைகளும் நானும் தெற்கு நோக்கி செல்கிறோம். வெற்றியால் திரும்புங்கள். காட்சி 3. இக்கடலை கடந்தால்தான் சீதா தேவியை காண முடியும். என்னால் 50 யோசனை அளவுதான் தாண்ட முடியும். என்னால் 100 யோசனை அளவு தாண்ட முடியும். ஆனால் திரும்பி வரும்போது என்னுடைய சக்திகள் அனைத்தும் போய்விடும். அனுமனே, நீ ஒன்றும் சொல்லவில்லை. அனுமன் காற்றிலே பறந்து கதிரவனை மாங்கனை என இணைத்து விழுக இணைத்தவன் தானே நீ. அறிவற்ற சிரஞ்சீவி வரத்தை பெற்றவன் நீ. இப்பொழுது யோசிப்பது ஏன்? கடலை தாண்ட வேண்டாமா? ஆகாயத்தில் பறக்க வேண்டாமா? நீ அப்படியாகட்டும். அழகான லங்கா நகரம், ஆனா பயங்கரமான அரக்கி.
எப்படி? இப்பொழுது நான் உள்ளே செல்லலாமா? வாரணவீரனே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாரணனால் எப்ப தோற்று போகிறேனோ அப்பொழுது லங்காபுரி காவல் காக்கும் பணியிலிருந்து எனக்கு விடுதலை. இனி நான் சேர்ந்து வருகிறேன். இந்நகரம் மாளிகை போகின்றது. காட்சி 4. அசோகவனம். மாமல்லன் ராவண சக்கரவர்த்தி வருகிறார் வருகிறார் வருகிறார். சீதா, எனக்கு நீ எப்போது அருள் கொடுப்பாய்? உலகங்களுக்கும் தலைவனாக திகழும் மண் வாழ்க்கைக்கு சாதாரண மாநில வாழ்க்கை நிகராகுமோ? அந்த பிரம்மன் முதல் எல்லா தேவர்களும் எனது கட்டளைக்கு அடிபடுகின்றனர். ஆகையால் என்னுடனான பெரும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள். இல்லையென்றால் உன்னை எவர் அடிப்பணி செய்வது எமக்கு தெரியும். ஏய் துரும்பே, என்ன பிதற்றுகிறாய்? உன் தலை விழப்போகிறது. என் தலைவன் அல்லாத நேரத்தில் என்னை கடத்தி வந்து விட்டார். இதோட இடத்தில் உள்ள அச்சத்தை தானே காட்டுகிறது. நீ பிழைக்க வேண்டுமானால் என்னை என் இறைவனும் கொண்டு சேர்த்து விடு. ஏன் தீமையை தேடிக்கொள்கிறாய்? வலிமையும் பெருமையும் தெரியாமல் பிதற்றுகிறாய். நீ பாரு பிடிவாதமாக இருந்தால் அந்த ராமனையும் லட்சுமணையும் அழித்து அயோத்தி மிதிலை 2 நகரங்களையும் கைப்பற்றி விடுவேன். யாருங்கே இவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வாருங்கள். இன்னும் 1 திங்கள் மட்டுமே அவகாசம். அவனுக்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை. சீதா, எங்கள் மன்னனை ஏற்றுக்கோ. ஆமாம், எங்கள் மன்னர் ஒன் ராமன் போன்று நல்லவர். நிறுத்துங்கள். திரிசரை, நீ மிகவும் நல்லவர். என் தோழியும் கூட. எனக்கு ஏற்பட்ட சில எண்ணல்களை உணர்கிறேன். எனது இடது கண்ணும் துடிக்கின்றது. தினமும் என்ன நேரமோ என்று. நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். 2 வில் வீரர்கள் உங்களை மீட்டு செல்வது போல் கனவு கண்டேன். துயர்கொள்ளாதீர்கள் அன்னையே. இந்த நல்ல அடையாளங்கள் நல்லதையே குறிக்கிறது. நீங்கள் உங்கள் கணவனிடம் விரைவில் செல்வது உறுதி. பூஜைக்கு நேரம் ஆகிறது. நான் சென்று வருகிறேன். தூக்கம் கண்களை தழுவுகிறது. சரி சரி, சிறிது நேரம் உறங்குவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தாங்கள் தான் அந்த ராவணனால் தூக்கிடப்பட்ட சீதா தேவியோ? ஆமா, நீ யார்? ஸ்ரீ ராமபிரானின் தூதுவன், ஸ்ரீ ராமபிரானின் ஆணையால் கடல் கடந்து வந்துள்ளேன். என்னை போன்ற ஆனங்கள் உம்மை தேடும் பணியில் நாட்டிற்கும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதில் அடியேன் ஒருவன். நான் உங்கள் திருவடியை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவன். ஸ்ரீ ராமபிரான் கொடுத்து அனுப்பிய கனையாளி இதோ. வீரர்களின் சிறந்தவனே, நீ என் உயிரை காப்பாற்றினார். நீ தூயவனே, இன்று போல் என்றும் வாழ்வாயாக. நான் எங்கே என் ராமபிரானை காண்பேனோ? தாயே, என் தோள் மீது ஏறி கொள்ளுங்கள். அதே பொழுதில் உங்கள் ராமன் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். இது நல்லதல்ல வீரனே. என் தலைவனை வந்து ராவணனை அழித்து என்னை அழைத்து செல்ல சொல்லுங்கள். நான் இன்னும் 1 திங்கள் மட்டுமே இங்கே இருப்பேன். என்னை வந்து மீடு செல்லாவிட்டால் நான் இங்கே என் உயிரை துறப்பேன். இதோ என் சூடாமணி.
கொடுங்கள். ஏய், யார் அது? அந்த மாநிலத்தை பிடிங்கள், பிடிங்கள். அந்த மாநிலத்தை பிடித்து இழுத்து வாருங்கள். சார்லி, ஸ்ரீ ராமபிரானின் தூதுவன், நீங்கள் பெற்றிருக்கும் சீதா தேவியை எங்கள் ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள். இல்லை என்றால் ராமனும் லக்ஷ்மணும் உங்கள் உயிரை கொடுத்து விடுவார்கள். என்ன? என் உயிரை ராமனும் லக்ஷ்மணும் குடித்து விடுவார்களா? இதோ இப்போது நாளில் நெருப்பை வைக்க சொல்கிறேன். விடுங்கள், விடுங்கள், என்ன விடுங்கள். நான் யாரும் தெரியுமா? வாயு மகன். நீ யாராக இருந்தாலும் எனக்கு என்ன? நீ ராவணனை கட்டைக்குள் வந்திருப்பாய். நீ என்னுடைய எதிரியை தான் இருக்க வேண்டும். இப்பொழுது நான் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். வானமே, எங்க வருகிறாய்? நெல், உனக்கு அவ்வளவு தைரியம்? எங்கள் ராமனன் கோட்டைக்குள் வந்திருப்பாய். இதோ நாளில் நெருப்பை வைத்து உன் ராமனுக்கு நாங்கள் யார் என்று காட்டுகிறோம். இனி அவர் யாரையும் இந்த லங்க நகரத்துக்கு அனுப்பத்துக்கு யோசிக்க வேண்டும். இதோ உன் முடிவு. நெருப்பு, நெருப்பு. யார்கிட்ட? என்கிட்ட வா. காட்சி 5. ராவனுக்கு சீதை அன்னை சாபம் விடும் காட்சி. மாமன்னன் ராவணன் வருகிறார், வருகிறார், வருகிறார். தேவி சீதா, இறுதியாக உன் முடிவு என்ன? என் ஆசைக்கு நீ அடிபடுகிறாயா இல்லையா? உன் ராமனை எண்ணி இந்த லங்கா நகரத்திலே அடிமையாக வாழப் போகிறாயா? ராவணா, என்னை நெருங்காதே. என்னை நெருங்கினால் அழிந்து விடுவாய். மங்கையின் பதிவிரதை தன்மையை எண்ணி நகையாடாதே. பதிவிரதை நான் விடும் சாபமானது எந்த ஒரு திவ்ய அஸ்திரத்தையும் அளிக்க வல்லது. பதிவிரதையானவள் இறைவனுக்கு இடையான சக்தியை பெறுபவள். அப்படியா? இது புல்லென காணாத புல்லனே, சீதையின் கற்பினை காக்கும் மடங்கென உணரே. கற்பினை காக்கும் மரணா? இவ்வளவு நாட்களாக உன் பத்தியான ராமனை நினைத்து வாழ்ந்தாய். இன்றிலிருந்து என்னை நினைத்து வாழ். இந்நாள் வரை மனதால் செயலால் என் பதிக்கு சேவை செய்திருந்தால், என்னவரை உண்மையிலே பூஜித்து இருந்தால், துஷ்டெண்ணம் கொண்டே நெருங்கும் நீ இப்புள்ள தொட்டவுடன் எரிந்து சாம்பலாக வேண்டும். இப்போது நாம் லங்கைக்கு சென்று ராவணிடம் போரிட்டு சீதையை மீட்டு வருவோம். போரிடும் காட்சி மற்றும் சீதையை தீக்குளித்தல். சீதா, எப்படி இருக்கிறாய் சீதா? ஐயனே, என்ன தவம் செய்தேனோ தங்களை காண? சீதா அன்னை, இவ்வளவு நாட்களாக அசோக வனத்தில் இருந்த இவர் ராமரை மறந்திருப்பாரோ? என் பதியை தவிர வேறொருவரை நினைத்ததில்லை. இப்போதே நான் நெருப்பில் இறங்கி என் பரிசுத்தத்தை நிரூபிக்கிறேன்.
க்ஷணமாவது ரகுகுலநாதரானே எனது கணவர் ஸ்ரீராமனை தவிர வேறொருவரை நினைத்திருந்தால் இத்தீ என்னை எரித்து சாம்பல் ஆக்கட்டும். அனைத்தையும் எடுக்கும் இந்த அக்னி தேவன் என்னை எரித்து சாம்பல் ஆக்கட்டும். தீ போன்று வாழ்ந்தவள் நான், தீய எண்ணங்கள் என்னை தீண்டுமே, ஆனால் இத்தீ என்னை எரிக்கட்டும். நான் கடைப்படியாதவள் என்பது உண்மையானால் பவித்த தன்மைக்கு சாட்சியாக விளங்கும் இந்த அக்னி தேவன் என்னை தீயில்லாமல் காத்து தீர்ப்பளிக்கட்டும். ஒளியை வழங்குகின்ற சூரியனும் சந்திரனும் திசைகள் எட்டும் வாயு தேவனும் வருண தேவனும் தேவர்க்கு அதிபதியும் பூமா தேவியும் இன்னும் ஏனைய தேவங்களும் நான் தூய்மையானவள் என்று எண்ணினால் இந்த அக்னி தேவன் என்னை காத்தருளட்டும். நான் கடைப்படியாதவள் மனதாலோ எண்ணத்தாலோ என் பதையின் மட்டும் நினைத்தது உண்மையானால் இந்த அக்னியில் உருடன் மீண்டு வருவேன். நான் களங்கமற்றவள் கற்புடையவள் என்று நிரூபித்து காட்டுவேன். என்ன நடக்கிறது? என்னை தடுக்காதீர்கள். సంభాషణం వాలీనిర్దలనం సముద్రతరణం లంకాపురీదాహనం పశ్చాత్ రావణ కుంభకర్ణహరణం ఏతత్కి రామాయణం. கலியுகத்தில் மட்டும் பெண்களை சந்தேகப்படவில்லை. இதிகாச காலத்திலேயே பெண்களை சந்தேகப்பட்டு இருக்கின்றனர். காலகாலமாக இந்த சந்தேக நோய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்த அந்த சுந்தரகாண்டம் என்ற ராமாயணத்தில் ராவணன் என்பவர் கெட்டவராக தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர் நற்குணம் உடையவர். ராவணன் தீவிர சிவபக்தனாவார். சிவபெருமானுக்கு தனது 10 தலைகளை மர்ப்பணிக்க கடுமையான தவம் செய்தவர். ராவணன் சிறந்த போர்த்திறன் பெற்றவர். அவர் ராமரை போரில் எதிர்கொண்டார். வலிமையான சவால்களை சந்தித்திருந்தார். போரில் முரண்பாடுகள் இருந்த போதும் அவர் இலக்குகளை அடைவதில் உறுதியான தன்மையுடன் இருந்தார். ராவணனின் 10 தலைகள் கோபம், பெருமை மற்றும் புத்திசாலித்தனம் போன்ற பல்வேறு மனித உணர்ச்சிகள் மற்றும் பண்புகளை விளக்குகிறது. ராவணனின் பாத்திரத்தின் அம்சங்கள் எதிரிகளாக சித்தரிக்கப்படும். தனிநபர்கள் கூட போட்டுதலுக்கு தகுதியான குணங்களை கொண்டுள்ளனர் என்பதை விளக்குகிறது. ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிறு தவறு செய்யும் போது பெரும் பாதிப்பை அடையக்கூடும். அதுபோன்றுதான் ராவணனிடம் நற்பண்புகள் நிறைந்திருந்தாலும் ராவணன் சீதை மீது ஆசை கொண்டதால் ராவணனுடன் சேர்ந்து இலங்கையும் அழிய நேரிட்டது. நன்றி. ராமாயண சுபகாவியம்